கடவுளே, காலையில ஒரு குண்டா சோற ஒன்னா குழச்சி போட்டுல அடிக்கா. அடிய அன்னக்கிளி, காலையில என்னடி சோத்த போட்டு தின்னுட்டு இருக்க? கண்ணு வைக்காதீங்க, நானே இத்தனோண்டு சோற தின்னுட்டு இருக்கேன். இது இத்தனோண்டு சோறாக்கும்? ஆமாங்க, ஒரு குத்துக்கான சோறு, ஒரு சின்ன துண்டு மீன், ஒரு சின்ன முட்டை, அவ்வளவுதானே. இது உனக்கு இத்தனோண்டா தெரியுதாக்கும்? கண்ணு வைக்காதீங்க, இப்படி சொல்லி தான் நான் துரும்பா இழைச்சு கிடக்கேன். எங்க அப்பா வீட்டுல இதோட 10 மடங்கு திம்பேன். இங்க வந்துதான் ஒரு சம்பாத்தியத்துக்காண்டி குறைச்சு தின்னுட்டு இருக்கேன். அடப்பாவி, அப்பா பார்த்தாலும் சோத்த திங்கன்னு எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க. போன்ல யாரு? உங்க அண்ணன் தான். என் மச்சான் போன் போடுதான். பேசுங்க, எங்க அண்ணன் தானே, பேசுங்க. ஹலோ மச்சான். மச்சான் நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். உங்க தங்கச்சி என் சொத்தை தின்னே அழிச்சு விடுவ போல இருக்கு. இது தெரிஞ்ச கதை தானே மச்சான். நாங்க எப்படிண்டா ஒரு கேனைய வந்து மாட்டுவான், அப்படி தலையில கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்களும் வந்திய, டக்கு புக்குன்னு உங்க தலையில கட்டி கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட்டோம். என்ன சொன்னீங்க? என்னைய பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா? மச்சான் தப்பா எடுத்துக்கிடாதீங்க, சும்மா விளையாடுனேன். சரி மச்சான், சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேனே. மச்சான், உங்க மருமவளுக்கு, அதான் என் மவளுக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். ஐயோ, நான் வேற என்னத்தையோ வளருதானே. என் மவளுக்கு மாப்பிள்ள பார்த்திருக்கேன். எழுது மாப்பிள்ள பார்த்திருக்கீங்களா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு மதிப்பு மரியாதைன்னு ஒண்ணு இல்லையா மச்சானுக்குன்னு? என் மருமகளுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சா? எழுது இப்படி மாப்பிள்ள எடுக்கார வந்தாவோ, அந்த பொண்ணை பார்த்தாவோ, பொண்ணு பிடிச்சு போச்சு. யோ மச்சான், போனவை நேர்ல வாரேன். உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னங்க, நானும் வாரேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு. இந்த பாரு, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, அந்த வீட்டுக்கு நீ ஒண்ணு போக வேண்டாம். நான் முதல்ல மட்டும் போய் விசாரிச்சு எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் போலாம். முதல்ல போட்டு வச்சிருக்க சுவாத்தத்துன்னு. ஆமே மச்சான்னு மட்டும் மரியாதை இல்ல, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மாப்பிள்ள பாத்துருக்கான். நான் மாப்பிள்ள, நான் போய்கிட்டும். சரி, நம்ம திம்போம். மச்சான், போன வைக்கிறதுக்குள்ள இங்க வந்து நிக்கிய, அப்படியே வானத்தை பொழந்துட்டு குதிச்ச மாதிரில குதிச்சிட்டிய. பிளேன் கிளைன் வாங்கி விட்டுருக்கியல வீட்டுல, டமார வந்து சாடிட்டேல. நான் கோவத்துல இருக்கேன். வாங்க மச்சான் வாங்க. நான் ஒரு மச்சான் குத்துக்கல்லாட்டா இருக்கேன் பக்கத்து ஊர்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி மாப்பிள்ளைய வர சொல்லலாம்? மச்சான், அதுக்காண்டிதான் மாப்பிள்ளைய வர சொல்லி இருக்கேன். இப்போ வந்தோட நீங்க பாக்க போறிய தானே? மாப்பிள்ளைய போறாரு, இப்போ வந்துருவாரு மச்சான். உட்காருங்க மச்சான். மாப்பிள்ளைய பாக்க வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். இல்லைங்க, என்ன வந்துட்டாரு மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஓ, இவர் தான் மாப்பிள்ளையா? மாமா, இவர் என் திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. மாப்பிள்ள பார்த்தாலே தெரியலையா? என் மச்சான், என் தங்கச்சி மாப்பிள்ள. ஓகே, நம்மள வர சொல்லிட்டு மாமனும் மருமனும் குசு குசுன்னு என்னத்த பேசிட்டு இருக்கானுவா? மச்சான், மாப்பிள்ளைகிட்ட பேசணும்னு சொன்னீல்ல, பேசுங்க. எனக்கு தெரியும், நீ தூர தள்ளு. நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா, நான் தான் மாப்பிள்ள. என்னையா மாப்பிள்ள பாத்துருக்க? என்ன கண்டோட கண்ணுல இருக்க கண்ணாடியே கலத்த மாட்டாங்க. இவன் ஒரு மாப்பிள்ளையா? மச்சான், என்ன பத்தி சொல்றிய? ஒரு மட்டு மரியாதை இல்ல என்ன பத்தி? என்ன நினைச்சிட்டு இருக்காமே? சும்மா இருக்க மச்சான், சும்மா இருக்க மச்சான். ஓ, நானும் பாத்துட்டு இருக்கேன். மாம நீனும் மரியாதை இல்ல, மருமன் அவனும் மரியாதை இல்ல. மச்சான், சும்மா இருங்க, அப்படி பேசாதீங்க. அவர் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு நான் பேசிட்டு இருக்கேன். மண்டைய பார்த்தா 10 வருஷம் என்ன வச்சிருக்க மாட்டான் போல இருக்கு. முள்ள கணக்கு நிக்கி. நான் கேட்காம விட மாட்டேன். என்னது வாய்க்கு கீழே ஒண்ணு இருக்கு, பெரிய கருவண்டு மாதிரி இருக்கு. அது என்னது? ஓ மச்சான், சும்மா இரு மச்சான். ஏ மச்சான், சும்மா இரு. நான் கேள்வி கேட்காம யாருக்கப்பா மொபைலை ஏமாத்திட்டு வருவான்? கடவுளே, துணிய பாரு, சர்க்கஸ்ல கோமாளி தச்சு போட்ட மாதிரி இருக்கு. பச்சை கலர் சிங்கிச்சா, மஞ்சள் கலர் சிங்கிச்சா, சிவப்பு கலர் சிங்கிச்சா. அபி, என்ன காப்பாத்து. பாரு மச்சான், சாமி தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு உன்னை காப்பாத்துறதுக்குதான். பாரு, ஆளை பார்த்தா வடிவேல் மாதிரி இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள பெரிய டெரர் பார்ட்டினா. ஆளும் சைஸும் மண்டையும் உனக்கு கேக்குதா எங்க வீட்டு பொண்ணு? ஐயோ, என்ன யாருன்னு நினைச்ச? ஆள் கடத்தல், அடிதடி எல்லாத்துக்கும் பியார் போனவனாக்கும். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எங்க மச்சான் காய்கறி கடை தான் வச்சிருக்காரு, அததான் ஒரு மாதிரி சொல்லுதாரு. ஒரு தேவையில்லாம எதையும் பேசிட்டு இருக்காத மச்சான். சும்மா இருக்க மச்சான். மாப்பிள்ள போலீஸ். நான் பார்க்காத போலீஸா? யார் அந்த போலீஸ்? எங்க இருக்கான் போலீஸ்? மச்சான், மாப்பிள்ள தான் போலீஸ். போலீஸ் போலீஸா? இவ்வளவு நேரம் நீ ஒரு வார்த்தை வாய திறந்தியா? எத்தனை தடவை சொல்ல மச்சான், சும்மா இருங்கன்னு. அப்பவே புரிஞ்சுக்கிடாண்டமா. என் சுவத்துல பண்ண மாதிரி போனதுக்குன்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்க. தம்பி, என்ன சும்மா வெளிய வாரும். மாப்பிள, சாரி மாப்பிள, என் மச்சான் கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்துக்கோங்க. நீங்களும் உங்க பொண்ணு தான், உங்க பொண்ணே வேண்டாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மச்சான்? வந்த மாப்பிள்ளையையும் வீட்டை விட்டே வரட்டி விட்டுட்டீல, அதுவும் போலீஸ் மாப்பிள்ளைய. வாங்க மச்சான், இதை விட பெரிய மாப்பிள்ள IAS கலெக்டர் நான் கொண்டு வரேன் உங்க மவளுக்கு. போயிட்டு வரேன். அடுத்த வாரம் உங்க தங்கச்சியோட வரேன். ரொம்ப கோபத்துல இருக்காரு போல இருக்க. அச்சா, நமக்குன்னு வந்து வாச்சிருக்கானுல. அடப்பாவி, தின்ன இடத்துல தூங்கி விட்டாளா? அடியே அன்னக்கிளி, எந்திரட்டி. எத்தனை நேரம் உறங்க விட மாட்டாரு, வந்துருவாரு. நீங்க அண்ணன் வீட்டுக்கு போனீங்களே, மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அடுத்த மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதான். எங்க அண்ணன் அவளுக்கு மாப்பிள்ளை வரதும் அதை விரட்டுறதுனே உங்களுக்கு ஜாலியா போச்சு.
போ நிக்காத, ஒரு காப்பியை போட்டு கொண்டா போ, சூடா இருக்கட்டும். ஆமா, பண்ண காரியத்துக்கு கொதிக்க கொதிக்க காப்பியை கொண்டுட்டு வாரேன். யார் வீட்டு பைக்கு இப்படி சவுண்ட் விடுது? நான் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அடிச்சதுக்கு மேல அடிக்குதே உங்க தொங்கச்சிக்காரி வண்டி தான். அவதான் வந்திருப்பா போல இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க. இல்ல இறங்கு. வந்துட்டாயா வந்துட்டா. ஏனுங்க தலைவலிக்குது, போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என் தங்கச்சிக்காரி வந்த உடனே உனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருமடி. தங்கச்சி வந்த உடனே தண்ணிய போடு வெந்நிய போடுன்னு சொல்லிரு. அவ போன பிறகு கும்மாங்குத்து குத்தி போடுவேன் பாத்துக்கிடும். சரி போ ரெஸ்ட் எடு போ. பக்கத்துல இருக்கேன் பேர்ல, வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்தா இப்ப 4 ஒருக்கா வந்துட்டு இருக்கா. மச்சான் மாப்ள, மச்சான் ரொம்ப மெலிஞ்சிட்டியல. தங்கச்சி வாமா. மச்சான் தங்கச்சி உட்காருங்க. என்ன அண்ணி எங்க? அன்னிக்கு தலைவலியா இருக்கான், அதான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நான் வந்த உடனே எங்க அண்ணிக்கு தலைவலி வந்துருமே. அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. புஷ்பா நடிச்சது போதும், உட்காரு. மாப்பிள்ள என்ன சாப்பிடுறிய? என்ன நீங்க வேற அன்னைக்கு தலைவலின்னு சொல்லிவிட்டியா? இல்லன்னா 4 நாள் உட்கார்ந்து நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னுட்டு போலான்னு நினைச்சேன். புஷ்பா சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல விடு. நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நீங்க பேசுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்போ கொஞ்சம் அமைதியா இரு. மச்சான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 இருந்தா கொடுங்களா? 10,000? 10 பைசா கிடையாது, வேணா காப்பி போட்டு தாரேன். ஆளுக்கு ஒரு கப்பு காப்பியை குடிச்சு போட்டு வாடுங்க. என்ன மச்சான் பல்கு படியா இருக்கிய? என்ன இப்படி 10 பைசா இல்லன்னு சொல்லுதிய? ஏகப்பட்ட துட்ட வச்சிருப்பிய, பீரோல இருந்து எடுத்துட்டு வரோம். என்ன கெட்டு கெட்டா வச்சிருப்பிய? கேட்டா வாழையில கெட்டுதான் இருக்கு வீட்டுல, பணம் கட்டியாது. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்லணும்? போன மாசம் வந்து 5,000 கொடுன்னு வாங்கிட்டு போனியால, தந்தியலா? அது போன மாசம், இது இந்த மாசம்ல. மாசத்துக்கு மாசம் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மாத்தி மாத்தி வருதுல்ல. அப்ப இந்த மாசமும் வரும்ல. வரும் அவளுக்கு. அச்சான் கொடுங்க ஒரு 10,000 ரூபாய, ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல பிள்ளைக்கு. ஆப்பல நானும் தெரியாம தான் கேட்கேன், பிள்ளை எத்தனை படிக்கி? என்னன்னு இப்படி கேக்குற? உன் மருமவ எத்தனை படிக்கணும் உனக்கு தெரியாதாக்கா? சும்மா சொல்லுமா. ப்ரீகேஜி போயிட்டு இருக்கா, அவளுக்கு தான் ஃபீஸ கட்டணும். மச்சா துட்டு இல்லன்னு சொல்றீங்க அப்படித்தானே? ஆமா, ஒத்த துட்டு இல்ல மச்சான். அக்காக்குள்ள நகை இருக்குமே, அது தாங்க, அதை வேணா அடை வச்சு நாங்க ஃபீஸ கட்டிக்கிடுதோம். நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா எதையா ஒண்ணு கேட்க கூடாது. போன மாசம் தந்த ரூபாயை திருப்பி தந்துட்டு அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கிடலாம். என்ன மச்சா இப்படி பேசுறிய? மாப்பிள்ளை கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி கேட்கலாமா? அதெல்லாம் கேட்கக்கூடாது, அது கணக்குலயும் வராது. பாருங்க ஒரு கப்பு டீ வேணா தாரேன், ஆளு கொண்டு குடிச்சு போட்டு ஓடுங்க, அதெல்லாம் திரும்பி பார்க்காம. தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீ இருக்கேன், எனக்கு இந்த பணம் வாங்கிறதுக்கு உரிமை இல்லையா? பாட்டு பாடுறாளே பாட்டு. காசு இல்லாம தானே வீடேறி வந்தே, எனக்கு இப்படி சொல்லுறிய? மச்சா பாத்தியல உங்க தங்கச்சி எப்படி அழுதானு? உங்களுக்கு மனசு இறங்கலையாக்கோ? மச்சா எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எடுத்து வசூல் பண்ண போறீங்களா? ஆமா, அடுத்த மாசம் விசேஷம் ஏதாவது வச்சு போடுதே எங்க வீட்டுல. அப்போ மொய் எழுதி தானே ஆகணும். என்ன விசேஷம் வைக்க போறியா? பிள்ளை சின்ன பிள்ளையால இருக்கு. பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வைப்பேன், இல்லன்னா கல்யாண நாள் ஃபங்க்ஷன் வைப்பேன். ஏனுங்க உங்க பாட்டி சித்து 1 வருஷம் ஆக போகுதுல்ல இந்த வாரம், அத ஒரு பெரிய ஃபங்க்ஷனா எடுத்து போடுவோம். கடா வெட்டி போய் பணத்தை பிரிச்சு போடுவோம். எங்க அண்ணன் கிட்ட இருந்து 10,000 தர மாட்டேன்னு சொன்னா 50,000 நான் பிரிச்சு போடுதேன். இந்த பாரு எங்க பாட்டி இருக்குதே பாட்டி, அது சரியான பண பைத்தியம். போட்டோல இருந்து வந்து குதிச்சு அந்த பணத்தை தூக்கிட்டு வாடினாலும் வாடி போயிரும். ஆமா, இத நான் மறந்து விட்டேனே. உங்க பாட்டிக்காரி செஞ்சாலும் செஞ்சு போடுவா. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. யோசிக்கிறேன். ஏனே இந்த வசூலை எப்படி பிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்ல காது குத்து ஃபங்க்ஷன் வைக்க போறேன். நீ வந்து ஒரு 50,000 மொய் எழுதிரு. அதான் உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சுல்ல. என் பிள்ளைக்கு காது குத்துனது எனக்கு தெரியாதாக்கா? நான் சொன்னது